காட்டுல ஒரு மோசமான சிங்கம் இருந்தது. அந்த சிங்கம் எல்லா விலங்குகளையும் வேட்டையாட தொடங்குச்சு. உடனே எல்லா விலங்குகளும் சேர்ந்து சிங்கத்துக்கு நம்மளே இனி இறைய கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுச்சு. இன்னைக்கு முயலோட டர்ன். முயல் மெதுவா சிங்க குகைக்கு போக பார்த்துச்சு. ஆனா முயலுக்கு சாக விருப்பமே இல்லை. எதையாவது சொல்லி சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லி தாமதமா போச்சு. சிங்கம் உடனே கேக்குது, என்ன முயலே, உனக்கு என்ன பார்த்து பயம் இல்லையா, இவ்வளோ லேட்டா வர அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு முயல் சொல்லுச்சு, ஐயோ சிங்கராஜா, அப்படியெல்லாம் இல்லை, வர்ற வெளியில இன்னொரு சிங்கத்தை பார்த்தேன். அது நான் தான் பெரியவன், நீ என்கிட்ட வா, நான் தான் உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி என்னை பயமுறுத்தினான். அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுச்சு. உடனே சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு. அது யாரு, என்னை விட பெரிய சிங்கம், எங்க வந்து எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லுச்சு. முயலும் சிங்கத்தை கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற ஒரு கிணத்தை காட்டுச்சு. அந்த கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தா சிங்கத்தோட பிம்பம் உள்ள தெரிஞ்சது. சிங்கம் அதை இன்னொரு சிங்கம் நினைச்சு கர்ஜனை செஞ்சது. கிணத்துக்குள்ள கம்மியா தண்ணி இருக்கிறதுனால உள்ள இருந்து எக்கோ அடிச்சது. உடனே சிங்கத்துக்கு பயங்கர கோபம். யாரா இவன் என்ன பார்த்தே திருப்பி கர்ஜனை செய்யறது அப்படின்னு சொல்லி கிணத்துக்குள்ள குதிச்சிருச்சு. தண்ணி கம்மியா இருந்ததுனால சிங்கத்துக்கு அடியும் பட்டுருச்சு, முயலும் தப்பிச்சிருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது, தான் பெரிய ஆள்னு எப்பவுமே அகந்தையில இருக்கவே கூடாது. அப்படி இருந்தோம்னா நம்மளை அடக்கிறதுக்கு கண்டிப்பா இன்னொரு ஆள் வருவாங்க.